Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில இருந்து 3 year LLB and 5 year BA LLB கரண்ட் செமஸ்டர் இயருக்கு உண்டான அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மே மந்த் 2025ல நடந்த இந்த எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த ரிசல்ட்டை எப்படி உங்களோட மொபைல் ஃபோன் மூலமா செக் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த வீடியோக்கு கீழே 5 year BA LLB லிங்க்கும் 3 year LLB லிங்க்கும் தனித்தனி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் என்ன படிப்பு படிச்சுட்டு இருக்கீங்களோ அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய லிங்கை டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லாகின் பண்ணுற பேஜ் போகும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதாவது யூனிவர்சிட்டியோடைய டேட்டா படி உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஃபர்ஸ்ட் 4 லெட்டரில் வந்து உங்களோட கேபிட்டல் லெட்டரில் நேமும், டேட் ஆஃப் பர்த் வந்து டேட்டு மந்த் இயர் இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டைப் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுடைய பேர் வந்து பிரியா அப்படின்னா PARI அப்படின்னு சொல்லிட்டு கேபிட்டலில் போட்டு உங்களுடைய டேட்டு மந்த் இயர் எந்த ஒரு கேரக்டரும் நீங்கள் வந்து ஸ்லாஷ் வந்து போடாமல் அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ரிசல்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் வந்து உங்களோட ரிசல்ட் காப்பி. சரிங்களா, ரிசல்ட் வந்து எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல சப்ஜெக்ட் நேம் வந்து இருக்காது, சப்ஜெக்ட் கோடு வந்து இருக்கும். சரிங்களா, சப்ஜெக்ட் கோடை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எந்த சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத உங்களால் வந்து அனலைஸ் பண்ண முடியும். இந்த இடத்துல இன்டர்னல் மார்க்கில் எவ்வளோ வந்து மார்க் போட்டிருக்காங்க, எக்ஸ்டர்னல் அதாவது உங்களோட ரிட்டன் டெஸ்ட்டில் வந்து எவ்வளோ மார்க் வந்து நீங்கள் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் பாஸ்னா பாஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, ஃபெயில்னா ஃபெயில்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. மேபி நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே பண்ணிக்கிற வேண்டாம். நீங்கள் தாராளமாக வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ரீவேல்யூவேஷன் போடலாம், அப்படின்னா ரீடோட்டலிங் பண்ணலாம். அப்படின்னா நெக்ஸ்ட் செம்மில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம்னா அந்த ஃபெயிலான பேப்பரை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். அதனால நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் இயர் வந்து படிச்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸாம் 12 பேப்பர் நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ தான் எக்ஸாமினேஷன் நல்லா ஹையாக எழுதினாலும் மார்க் அப்படிங்கிறது சொல்கிற அளவுக்கு பெருசாக அதுவும் போட மாட்டாங்க. சரிங்களா, அதனால் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணி ஃபெயில் ஆகிருந்தீங்க அப்படின்னாலும் உரிய பண்ணிக்கிற வேண்டாம். நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற மறக்காம ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு உண்டான ரீவாலுவேஷன் டேட் அப்படிங்கிறது நாளைக்கு டேட்லேருந்து யூனிவர்சிட்டி வெப்சைட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதாவது 9/8/2025 18/8/2025 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் செமஸ்டர் எக்ஸாம் பேப்பரை நீங்கள் வந்து வியூ பண்ணி பார்க்குறது, ரீவாலுவேஷன் பண்ணுறது, ரீடோட்டலிங் பண்ணுறது, அந்த உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பியை வியூ பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நாளையிலேருந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஒவ்வொரு பேப்பருக்கும் நீங்கள் வந்து 400 rupees வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா ரீவாலுவேஷன் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ரீவாலுவேஷன் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வீடியோவை அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்குனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.